அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அவன் விட்டு செல்கிற சொத்திலே மிக முக்கியமானது அவனுடைய பிள்ளைகள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டு 3 விஷயங்கள் தவிர மற்ற அனைத்தும் அழிந்து விடுகின்றது, விட்டு விலகி விடுகிறது. முதல் விஷயம் சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி. மூன்றாவது தன்னுடைய பெற்றோருக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தை. அதுதான் ஒரு மனிதன் விட்டு செல்வதிலே அவனை பின்தொடர்கிற விஷயங்களில் ஒன்று. இப்போ அவர் விட்டு செல்கிற மிக சிறந்த சொத்துக்களிலே இந்த 3 தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதில் மிக முக்கியமானது நம்முடைய பிள்ளைகள். நல்ல பிள்ளைகளாக நாம் விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் இந்த செய்தியில் இருக்கின்றது. நல்ல பிள்ளைகள் அவர் விட்டு செல்கின்றார். அந்த நல்ல பிள்ளை எப்படியான பிள்ளையாக இருக்கும் என்றால், தன்னுடைய பெற்றோர்களாக பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளாக இருக்கும். தன்னுடைய பெற்றோர் மௌத்தான பிறகு வபாத்தாகிவிட்டால் தன்னுடைய பெற்றோருக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்த சோனத்தை வேண்டுகிற நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் இருக்கின்ற நாட்களிலே உருவாக்கிவிட்டு சென்றால்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துவா செய்கின்ற நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். எனவே நாம் நம்ம பிள்ளைகளை நாம் இந்த இருக்கின்ற நாட்களிலே நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை இந்த செய்தி நமக்கு தருகின்றது. இன்னும் இறைவன் திருமறை குர்ஆனில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு மூமினுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லுகின்ற பொழுது, கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றான். கண் குளிர்ச்சினா என்ன? நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கின்றது, என்னுடைய பிள்ளை என் சொல் பேச்சை கேட்கின்றான், என்னுடைய பிள்ளை மார்க்க அடிப்படையில் நடக்கின்றான், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றான், என்னுடைய பிள்ளை வணக்கசாலியாக இருக்கின்றான், ஒழுக்கமிக்கவனாக இருக்கின்றான். உலகத்திலே பல இளைஞர்கள், பல பிள்ளைகள் சீர்கெட்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வளர்ந்திருக்கிறது என்று ஒரு பிள்ளையை பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொல்லி காட்டுகின்ற வகையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி விட்டோமா? நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி வருகின்ற வகையில் மகிழ்ச்சியான, அதாவது இந்த உலக ரீதியாக மகிழ்ச்சிகள் இல்லை. என் புள்ள நல்லா படிக்கிறான், என் புள்ள நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், என் புள்ள நல்லா சம்பாதிக்கிறான் இப்படின்னு மகிழ்ச்சியில், இந்த நிகழ்ச்சியில் பல பேர் அந்த மகிழ்ச்சியில் பல பேர் அடைந்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இறைவன் சொல்லுகிற மகிழ்ச்சி என்பது மறுமைக்கான மகிழ்ச்சி. நல்ல வழியில சொல்லுகின்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது பிள்ளைகளை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் போதை பழக்க வழக்கங்கள் சிறார்களை, இளைஞர்களை விட்டும் வைக்காத அந்த அளவுக்கு அந்த போதை கோரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர் துளசியாப்பட்டினம். எந்த பிள்ளை, எந்த இளைஞன், எந்த வீட்டில் வளர்கிற பிள்ளை
போதைக்கு அடிமையாக இருக்கிறதோ நம்முடைய பிள்ளையும் பாதுகாப்பாக இருக்குதா என்று தெரியாது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அது இருக்கின்ற அளவிற்கு சமுதாயத்திலே நடக்கின்ற அவலங்களை பார்த்தால் அச்சத்திலே உரைகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒழுக்க அந்த கேடுகளும் சீர்கேடுகளும் போதை பழக்கங்களும் சமுதாயத்தில் பெருகி கொண்டே இருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை இது போன்று பாவங்களிலிருந்து நாம பாதுகாக்கணும்னா அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை போதிக்க வேண்டும், மார்க்க அறிவுரைகளை சொல்ல வேண்டும், மார்க்க வளர்ப்பிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், மார்க்கத்தை நோக்கி அவர்களுடைய ஆர்வத்தை நாம் தூண்ட வேண்டும். அப்படி மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றோமா என்கிற கேள்வியை நாம் அனைவரும் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்க. சிறுவர்களுடைய அந்த சிறுவர்களுக்கு தன்னுடைய அரவணைப்பிலே இருக்கிற தன்னுடைய வளர்ப்பிலே வளர்கின்ற குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு மார்க்கத்தை அற்புதமாக போதிப்பவர்களாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மனைவியிலே ஒரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்களுக்கு உமர் என்கின்ற ஒரு குழந்தை இருக்கிறார். இந்த உமர் என்பவர் உம்மு சலமாவுடைய முதல் கணவர் அபு சலமா அலி அவர்களுடைய வழியாக பிறந்தவர். இந்த உமர் பின் அபு சலமாவே என்பவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வளர்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அரவணைப்பில் தான் வளர்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து இவரும் உணவு உண்ணுகின்ற பொழுது அந்த தட்டில இவரை எப்படின்னா அங்கே இங்கேயும் தட்டில் போட்டு இங்கே இங்கேயுமாக கையை விளாசி கொண்டு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் சாப்பிடுவதனுடைய முறை தெரியாமல் தட்டில் விளையாடி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்கு அந்த குழந்தைக்கு போதிக்கிறார். முதல்ல நீ பிஸ்மில்லாஹ் சொல்லு, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு, தட்டிலே உனக்கு அருகிலே எது இருக்கிறதோ அதிலிருந்து உண்ண துவங்கு, பக்கத்தில் தட்டில் என்ன இருக்குதோ அதிலிருந்து நீ சாப்பிட துவங்கு என்று சாப்பிடும் பொழுது கூட மார்க்கம் என்ன ஒழுங்குமுறையை கற்றுத்தருகிறது. அந்த ஒழுங்கை தன் அரவணைப்பிலே வளர்கின்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் போதித்தார்கள். இதுபோன்று மார்க்க அறிவுரைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு பிஸ்மில்லா சொல்வதற்கு தூண்டுகின்றோமா? சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்றானா இல்லையா என்கின்ற கூட நமக்கு கவலை இல்லை. ஏதோ நம்ம பெற்றெடுத்தோம், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கின்றோம், படிப்பை கொடுக்கின்றோம், இது மட்டும் நம்முடைய வேலை இல்லை. ஒவ்வொரு பெற்றோருடைய மூமின்களுடைய கடமை என்பது நம்முடைய பிள்ளைகளை நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தையாக வளர்க்க வேண்டும். அதுதான் நாம் விட்டு செல்கின்ற மிகப்பெரிய சொத்து. அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் போதிக்கின்றோமா, நாம் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை நோக்கி அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டுபவர்களாக இருக்க வேண்டும். சின்ன விஷயத்திலிருந்து எல்லா விதமான மார்க்க அறிவுகளையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சிறார்களுக்கு தன்னுடைய அரவணைப்பிலே இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். சாப்பிடுகிற ஒழுக்கத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலை விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு பேரிச்சம்பழம் என்பது ரொம்ப மதிப்பு மிக்க கோடி அளவு உள்ளதா அல்லது லட்சக்கணக்கு ரூபாய் ஒரு பேரிச்சம்பழம், அதுவும் அந்த அரபு நாட்டிலே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேரிச்சம்பழம் அந்த அரபு நாடுகளில் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இது, அந்த மதிப்பும் இல்லாதது அதாவது ஒரே ஒரு பேரித்தம்பழம், அந்த பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்டு விடுகிறார். ரசூலுல்லாஹ் அதை கவனிச்சிடுறாங்க. அந்த அந்த பேரிச்சம்பழம் அந்த பேரிச்சம்பழத்தை அந்த குவியல் என்னன்னு அப்படின்னா அந்த தர்மத்தினுடைய மக்களுக்கு சேர வேண்டிய சதக்கா பொருள்.
அதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை தன்னுடைய பேரன் சின்னஞ்சிறு குழந்தை மழலையாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர் எடுத்து அப்படியே சாப்பிட்டுறாரு. அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே அந்த பிள்ளையை கண்டித்து மார்க்க அறிவுரை சொல்றாங்க. அதை சொல்றாங்க. துப்பி விட்டு கேட்குறாங்க, உனக்கு தெரியாதா இந்த தர்ம பொருள் என்பது நம்முடைய குடும்பத்திற்கு ஹராம் என்பது உனக்கு தெரியாதா? இதை நாம் சாப்பிடக்கூடாது என்று அந்த குழந்தையை அந்த இடத்திலே கண்டிக்கிறார். சின்ன பிள்ளை தானே, வளரட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம். அவனுக்கு இப்போ ஏன் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்? அவன் என்ன ரொம்ப பக்குவம் பெற்ற ஆளா? வயசானவனா? சின்ன பிள்ளை தானே, வளரும் பொழுது சரியாயிடுவான். இப்படி ரசூல்லா விடலை. இன்றைக்கு நாம் அப்படித்தான் விட்டு கொடுக்கின்றோம். சின்ன பிள்ளை தானே, அவனை என்ன கட்டுப்படுத்தணும்? அவன் போகிற போக்கில் அப்படியே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவன் ஒழுங்கா ஆயிடுவான், சீராக ஆயிடுவான் என்று தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பெண்கள் பிள்ளைகளை கண்டிக்க விடுவது கிடையாது. தகப்பனார்கள் கண்டிப்பதற்கு முனைந்தாலும் கூட அதற்கு தடை போடுபவர்களாகவும் தாய்மார்கள் நிற்பதையும் பார்க்கலாம். காரணம், புள்ள சரியாயிடுவான், வளர்ந்த பிறகு மாறிடுவான் என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கை சின்னஞ்சிறு பருவத்திலே அந்த பசுமரத்தாணி போல அவர்களுடைய உள்ளத்திலே மார்க்கத்தை பதிவு செய்கிற பொழுது அதுதான் அவர்கள் எப்படி வளர்ந்தாலும் கூட அவர்களுக்குடைய வாழ்க்கையில அந்த மார்க்கம் பிரதிபலிக்கும். நம்ம எல்லா நேரமும் அவர்களை கண்காணிக்க முடியாது. பெற்றோர் எல்லா நேரமும் 24 மணி நேரமும் பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்க முடியுமா? முடியாது. நம்முடைய பாப்பா பார்க்குறாரு, நம்முடைய அம்மா பார்க்குறாங்க என்று பயத்தை ஊட்ட முடியுமா? முடியாது. அவன் பள்ளிக்கூடத்துக்கு செல்வான், வெளியிலே விளையாட செல்வான், நண்பர்களோடு பழகுவான், உலகத்தில் பல மூலைகளுக்கும் செல்வான், வேலைக்காக செல்வான். எப்படி வேண்டுமானாலும் அவனுடைய சூழல் மாறும். எல்லா நேரங்களிலும் அவனை சுற்றி நடக்கின்ற அந்த பாவத்திலிருந்து, சமுதாய சீர்கேட்டிலிருந்து, ஒழுக்க கேட்டிலிருந்தும் அவனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் சிறிய பருவத்திலே அவர்களுக்கு மார்க்கத்தை போதித்து அந்த இறை அச்சத்தை அவர்கள் உள்ளத்திலே விதைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. ஒரு பேரிச்சம்பழம் தானே என்று பார்க்கல, டிவி தானே பார்க்குறான், நாம் விட்டுருவோமே, இப்போ போனதானே பார்க்குறான், நம்ம விட்டுருவோம்ல. அது மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தானே, சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடலை. ஒரு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் ஹராம் தான், தடுக்கப்பட்டது தான், பாவம் தான். அதை அந்த குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழம் தானே என்று விடாமல் அந்த நேரத்திலே கண்டித்து மார்க்க அறிவுரை வழங்குறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம எல்லாவற்றையும் சின்ன பருவத்திலே கற்றுக் கொடுத்து விடுகின்றோம். டிவி, போன் எல்லாமே குழந்தைகளுடைய கையிலே விளையாடுகிறது. அதில் காட்டப்படுகிற ஆபாச காட்சிகளையும் அருவருத்தக்க பேச்சுகளையும் பார்த்து கேட்டு வளர்கின்ற குழந்தைகள் அதே போல அந்த சினிமா கூத்தாடிகளில் போல தன்னுடைய வாழ்க்கையிலும் அமைத்துக் கொள்கிறார்கள். அந்த குழந்தை முனைப்பு காட்டுகிறது. முன்மாதிரியாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லை. சஹாபாக்களை போல மார்க்க ஈடுபாடு உள்ளவராக நாம ஆக வேண்டும் என்பதிலே முனைப்பு இல்லை. சினிமா நடிகர்களை போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற வகையில் அவர்களுடைய வாழ்வு சீர்கேட்டை நோக்கி செல்வதற்கு காரணம் நாம் அந்த 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 வயதிலே, அந்த பிராயத்திலே மார்க்க அறிவுரையை வழங்காமல் அவர்களுடைய போக்கிலே விடுவதுதான். அப்ப நாம அவர்களுக்கு அந்த சின்ன பருவத்திலே மார்க்க போதனைகளை வழங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சும்மா அப்படியே விட்டு விடாம உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் சும்மா இருந்தாங்கன்னா ஃபோனை எடுத்து வச்சு நோண்டுவாங்க.
ஃபோன்லேயே கிடப்பான், கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் இன்றைக்கு பல இளைஞர்களை பார்த்தால் ஃபோன்லேயே கேம்லேயே சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, சுற்றிக்கும். வீட்டில் உம்மா கூப்பிடுறாங்க, பாப்பா கூப்பிடுறாங்க, தகப்பனார் தாயார் கூப்பிடுறாங்க, திரும்பி திரும்ப கூப்பிட்டு விட்டு இருப்பாரு. அவனுக்கு காதுலேயே விழாது, அப்படியே உட்கார்ந்துருப்பான். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான், எழுந்திருச்சு வரவும் மாட்டான். ஏன்னா முழு கவனமும் அந்த ஃபோன்லேயே இருக்கும், கேம்லேயே இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த கவனத்தையும் சிதற விடுகின்ற வகையில் அந்த விடுமுறையில் கூட அவர்கள் அழைத்த என்றால் அவருடைய வாழ்விலே நாம் ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்க தவறி விடுகின்றோம் என்றால் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தை போதிப்பதிலே அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபித்தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டினார்கள் என்று பாருங்க. சாதுர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. சாதுர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆக்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு எப்படி எழுதுவதற்கு கைகளை பிடித்து கற்றுக் கொடுப்பாரோ அதே போல தன்னுடைய பிள்ளைக்கு துஆக்களை சாதுர் அலி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க விவரம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று அது இருக்கக்கூடிய அந்த சஹாபா வேண்டும் என்பதிலே சஹாபாக்கள் அதிகமாக அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால தான் இவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. பிள்ளைகளை துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு துவாவை சொல்லி கொடுத்துருக்கின்றோம் யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை துவாக்களை சொல்லி கொடுத்து பெற்றோர் எத்தனை பேர் மிக முக்கியமாக அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு துவா என்றால் ஜனாசா தொழுகையிலே ஓதுகின்ற துவா. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை என்றால் நமக்கு ஜனாசா தொழுக வைப்பதுதான், அதிலே நமக்காக பாவ மன்னிப்பு கேட்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவை ஓத வேண்டும். இது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்கின்ற கடைசி கடமை. அதை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் விட்டு செல்கின்ற மிகப்பெரிய சொத்து தனக்கான பிரார்த்திக்கின்ற நல்ல பிள்ளை என்றாங்க. நம்முடைய அந்த பிள்ளை நமக்கு ஜனாசா தொழுகை வைத்து அதிலே நமக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க துவா செய்யணும். ரசூலுல்லாஹ் அதற்கு துவாவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். எப்போ மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. மௌத்து வந்து எந்த நேரத்திலும் வரலாம். மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? இப்போ மௌத்து வீடு ஜனாசா நாம் மௌத்தாயிட்டோம், நம்முடைய பிள்ளை அந்த நேரத்தில் உட்கார்ந்து மனனம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போதே நாம் அதற்காக விதையை போட்டால்தான் மனனம் செய்து வைத்திருந்தால்தான் அந்த நேரத்தில் உதவும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஜனாசா தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே மரணத்திற்காக நம்முடைய பெற்றோருக்காக கேட்கின்ற பாவ மன்னிப்பு துவா ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுக் கொடுத்த இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ இடத்துல ஏகத்துவவாதிகள் தௌஹீத்வாதிகளுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்புகளும் மறுப்புகளும் நடக்கிறது. தௌஹீத்வாதியா ஜனாசாவை அடக்கம் செய்ய விட மாட்டோம், இடம் தர மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு நடக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களோடு சண்டையிடுகின்றோம், சட்ட போராட்டம் நடத்துகின்றோம். கொள்கை உறுதியோடு ஜனாசாவை வைத்து கொண்டு நாங்கள் அந்த நபி வழியிலே அடிப்படையில் நாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்கள் அடக்கம் செய்வோம் என்று நெஞ்சுறுதியோடு இருக்கின்றோம். எவ்வளவு எதிர்ப்பிலையும் அந்த எதிர்ப்புகளையும் கொள்கை உறுதியோடு நாம் அந்த எதிர்ப்பை சந்திப்பதில் எந்த ஒரு சதையும் காட்டாத நாம் அந்த
எதிர்ப்பை சந்தித்து நபி வழியிலே நிலைநாட்டுவதற்காக வாய்ப்பை பெறுகின்றோமோ, அந்த வாய்ப்புள்ள ஜனாசா தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவை கற்றுக்கொண்டு ஓதுகிறோமா? எத்தனை பேர் நாம பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றோம்? இதுவெல்லாம் நாம் செய்கின்ற முதலீடுகளில் நாம் எப்படி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோமோ, அதே மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்ற ஒவ்வொரு போதனைகளும் அறிவுரைகளும் நாம் செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட். நாம மௌத்தாகி விட்டா நம்ம பிள்ளைங்க எடுக்கிற அந்த நல்ல பெயர்கள், அவர்கள் செய்கின்ற நற்காரியங்கள், அவர்கள் செய்கிற பிரார்த்தனைகளுடைய பலனையும் நாம் நாளை மறுமையில் அனுபவிப்போம். அதுதான் ஒரு பெற்றோர், ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை பெறுகின்ற வகையில நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம மார்க்கத்தை போதிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த சிறுவர்கள் மிகப்பெரிய மார்க்க தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அம்ரு பின் சலமா என்கின்ற ஒரு நபித்தோழர், அவருக்கு 6-7 வயது தான் இருக்கும். அந்த நபித்தோழர் தான் அவருடைய குடும்பத்தாரிலேயே, அவருடைய பகுதியிலே வாழக்கூடிய மக்களிலே அதிகம் குர்ஆனை மனனம் செய்தவராக இருந்தார். வெறும் 6-7 வயசு தான். ஆனால் ஒட்டுமொத்த அவருடைய அந்த சமுதாயத்திலிருந்து அந்த பெரியவர்கள், அவருடைய பகுதியில் வாழ்ந்த மிக சிறந்த அறிஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், மூதாதையர்கள் எல்லாரையும் விட அதிகம் மனனம் செய்தவர் யாருன்னா அந்த ஒரு 6-7 வயசு சின்ன பையன் தான். எப்படி தங்களுடைய பிள்ளைகளை அந்த சஹாபாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒரு சிறுவர் தான். அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணிக்கும் பொழுது அவருக்கு ஒரு 10 வயது தான் இருக்கும், 10-11 வயது தான் இருக்கும் என்றும் கூறுகிறார். அப்படின்னா சிறுவராக இருந்தார். இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தில் ஈடுபாடோடு அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தங்குவார்கள். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் தங்கும்போது அல்லாஹுடைய தூதரவர்கள் இரவு தொழுகை எழுந்து தொழுவாங்க. அந்த இரவு தொழுகை, கியாமுல் தொழுகை இருக்கும்ல, தஹஜ்ஜத் தொழுகை, அதே அல்லாஹுடைய தூதரவர்கள் எழுந்து தொழுவார்கள். இவரை கூப்பிட மாட்டாங்க. இவரை கூப்பிடலாம் முடியாது. அவரோட கையை பிடித்து இழுத்து நிற்க வைக்கல, எதுவுமே செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை பார்த்து இவராக எழுந்து அவர்கள் உழு செஞ்ச மாதிரியே இவரும் உழு செஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே போய் நின்று இவரும் ரசூலுல்லாஹ்வோடு இரவு தொழுகை பங்கேற்கிறார். ஏன்? அந்த ஆர்வம் வந்தது. நமக்கு முன்னால் இருக்கின்ற யாரை அந்த பிள்ளைகள் ரோல் மாடலாக தன் முன்னால் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் மார்க்க ஈடுபாடோடு நடக்கின்ற பொழுது அந்த பிரதிபலிப்பு அந்த பிள்ளைகளிடத்திலே வரும். பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். பெற்றோரை தான் பார்க்கிறார்கள், தகப்பனை பார்க்கிறார்கள், தாயை பார்க்கிறார்கள். அந்த தகப்பனாரும் தாயாரும் மார்க்க ஈடுபாடோடு நடந்தால், ஹராம் ஹலால் கவனித்து நடந்தால், பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் மார்க்கத்தை வெளிப்படுத்தினால், மார்க்க வழிபாடுகள் சரியாக இருந்தால், அந்த செயல்பாட்டிலே ஒவ்வொன்றிலும் நபி வழியை பேணினால், அதை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகள் தன்னால் மார்க்க ஈடுபாடு உள்ளவர்களாக வளருவார்கள். அதை தான் இப்னு அப்பாஸ் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவரை ரசூல்லா எழுப்பி விடலை. அவர் ரசூல்லா கைப்பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போகல, தொலை போன்னு விரட்டலை. அவர் ரசூல்லாவை பார்க்கிறார். ரசூல்லாவை பார்த்துட்டு அவராக தன்னால எழுந்து ஒரு கண்ணாடியை போல பிரதிபலிக்கிறார். இப்படி நாம எத்தனை பேர் நடந்திருக்கின்றோம். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டல் சுன்னத்து தொழுகை இருக்கிறதுல. சுன்னத்து தொழுகை வீடுகளிலே தொழுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஆர்வம் ஊட்டினாங்க. அதுல ஒரு நுணுக்கமாக ஒரு விஷயம் என்னன்னா, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு முன்னால் அந்த தொழுகையை நிலைநாட்டுகிற பொழுது அதை பார்த்து பழகுகிற அந்த பிள்ளைகள் அதே பிரதிபலிப்பவர்களாக நாளை உருவாவார்கள். எத்தனை பேர் அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்கின்றோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்கினால் தான் இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்திலே விதைத்தால்தான்
அதுதான் அவர்களை ஒழுக்க சீலர்களாக மாற்றும், அதுதான் அவர்களை நன்னடத்தை கொண்டவர்களாக மாற்றும், அதுதான் அவர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். என் புள்ள கலிசடையாக போயிடவில்லை, என் புள்ள கெட்டு போகவில்லை, அந்த கெட்ட பேரை எனக்கு சம்பாதித்து தரவில்லை, அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கின்றான், மார்க்க தொடர்போடு இருக்கின்றான், ஒவ்வொரு பயான்களிலும் கலந்து கொள்கின்றான். அவன் இந்த மார்க்கத்திற்காக ஆற்றுகின்ற தொண்டுகளை பார்த்து என்னை பாராட்டுகிறார்கள், எனக்கு சில நல்ல பெயரை எடுத்து கொடுத்திருக்கின்றான். ஒரு மகிழ்ச்சி இருக்குதுல்ல, அதுதான் ஒரு பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சி. இதை நாம தவறாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற மார்க்கத்தை வழங்கி நமக்கு பின்னால் அவர்கள் நமக்கு பயன் தருகின்ற வகையிலே, பிரார்த்திக்கின்ற வகையிலே அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்க போதனைகளை செய்து கொண்டே இருக்கணும். லுஹ்மான் என்ற ஒரு நல்ல அடியார் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார். அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்லுகின்றான், ஒரு மனிதனை பற்றி சிறப்பித்து பேசுகின்றான் என்றால் அதுவெல்லாம் நமக்கு பாடம், படிப்பினை. நம்ம வாழ்க்கையில அது எல்லாம் எடுத்துக்கணும், நாமளும் செயல்படுத்த வேண்டும். இந்த லுஹ்மான் என்கின்ற அடியார் என்ன செஞ்சார்னா தான் மகனுக்கு அறிவுரை சொன்னாரு. என்ன அறிவுரையெல்லாம் சொன்னாரு? அல்லாஹுக்கு இணை வைக்காதே சொல்லுகிறார், இறையச்சத்தை போதிக்கிறார். நீ எங்கே போனாலும் அல்லாஹுடைய பார்வையிலே இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறப்ப எப்படி அவர் சொல்லி கொடுக்கிறார் என்றால், ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்குள்ள ஒரு விதை மறைஞ்சு கிடக்குது, ஒரு சின்ன விதை அந்த பாறைக்குள்ள மறைஞ்சி இருக்குது. இதை அல்லாஹ் அறிவான். இந்த பாறைக்குள்ள ஒரு விதையும் மறைந்து கிடந்தாலும் கூட அல்லாஹ் அறிவான். நீ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் தப்ப முடியாது என்கின்ற இறை அச்சத்தை தன்னுடைய மகனுக்கு போதிக்கின்றார். வணக்க வழிபாட்டில் சரியாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று போதிக்கிறார். அடுத்த மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். இந்த ஒழுக்க முறைகளை எல்லாம், வணக்க வழிபாடுகளை எல்லாம், கொள்கையை எல்லாம் அவர் போதித்த அந்த அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சிலாகித்து சொல்கின்றான். நாம பிள்ளைகளுக்கு போதிக்கின்றோமா? நாம என்ன நினைக்கின்றோம்னா, நம்ம பிள்ளை ஒழுங்கானவன் தான், நல்லவன் தான் யோசிக்கிறோம். நல்லவன் தான், ஒழுங்கானவன் தான், ஆனால் அவனோடு இருக்கின்ற சைத்தான் நல்லவன் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சைத்தான் எந்த நிலைக்கும் அவனை அழைத்து சென்று விடலாம். அதிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், அறிவுரை சொல்லணும், மார்க்க போதனைகளை போதிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போதிக்கலையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போதிக்கலையா? அவங்களுடைய மகன்கள் எல்லாம் யாரு? கெட்டவர்களா அல்லது கெட்டு போனவர்களா? கெட்டு போனவர்களுக்கு மட்டும்தான் அறிவுரை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, அவங்களும் நபி தான், ஆனா அறிவுரை சொன்னாங்க. யாக்கூப் நபியினுடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அறிவுரை சொன்னாங்க. அறிவுரை என்பது கெட்டவர்களுக்கானதல்ல. நம்முடைய பிள்ளை நல்லவனாக இருக்கட்டும், ஆனால் அவனோடு இருக்கின்ற சைத்தான் அவனை நல்லவனாக இருக்க விட மாட்டான். அவனுடைய அந்த சூழ்ச்சியிலே இருந்து தப்பிக்கணும்னா நம்முடைய அந்த பிள்ளைகளை இறையச்சத்தோடு மார்க்கத்தை போதிக்கணும். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.